அரை நூற்றாண்டுக்கு மேல் திரைத்துறையை கலக்கிய பின்னணி பாடகர் பி ஸ்ரீனிவாஸ் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பின்னணி பாடகர் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தென்னிந்திய திரைத்துறையில் புகழ்பெற்ற பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசைக்கலைஞர் ஆவார். தன்னுடைய வசீகர குரலால் பாடல் வரிகளில் இனிமையை கூட்டி ஒரு புதிய பாணியை கொண்டு வந்தவர். பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, ஆங்கிலம் என 12 மொழிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். அந்த காலகட்டத்தில் தன்னுடைய இனிமையான குரலால் காலத்தால் அழியாத எண்ணற்ற பல பாடல்களை பாடி தென்னிந்திய மக்களின் இதயங்களில் நிரந்தர இடம் பிடித்த அற்புதமான ஒரு இசைக்கலைஞர் ஆவார். தமிழில் அவர் பாடிய பாடல்களான காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை போன்ற பாடல்கள் மறக்க முடியாதவையாகும். திரைத்துறையில் சுமார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இசை பணியாற்றி வந்த பி ஸ்ரீனிவாசின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பற்றி பார்ப்போமானால், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள காக்கிநாடா என்ற இடத்தில் பனீந்திர சுவாமி என்பவருக்கும் கிரியா அம்மாவிற்கும் மகனாக ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். தன்னுடைய தாய் ஒரு இசை ஆர்வலராக இருந்தமையால் அதன் தாக்கம் அப்படியே இவரையும் இசையில் ஈடுபட வைத்தது. ஆனால் இவருடைய பெற்றோர்கள் இவரை ஒரு அரசு பணியாளராக்க விரும்பி இவரை பிகாம் படிக்க வைத்தனர். அதன் பின்னர் இளங்கலையில் பட்டம் பெற்ற இவரை ஒரு வழக்கறிஞராக்க வேண்டி சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்த்தனர். ஆனால் இசையில் இவருக்கு இருந்த ஆர்வமும் ஈடுபாடும் இவரை இசைத்துறைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. சட்டக்கல்வி பயில்வதை விடுத்து இசைத்துறையினை தேர்வு செய்த இவர் முறையாக சங்கீதம் பயின்று 1951ஆம் ஆண்டு சினிமா துறையில் பின்னணி பாடகராக அறிமுகமானார். ஜெமினி தயாரித்து 1951ஆம் ஆண்டு வெளிவந்த மிஸ்டர் பாரத் என்ற திரைப்படத்தில் கனிஹி பரது என்ற பாடலை முதலில் பாடினார். அதன் பிறகு தமிழில் ஜாதகம் என்ற திரைப்படத்தில் சிந்தனை செய் செல்வமே என்ற பாடலின் மூலம் அறிமுகமான இவர் பாசமலர் என்ற திரைப்படத்தில் யார் 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 இவர் யாரோ, பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் காலங்களில் அவள் வசந்தம், எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்தில் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் காத்திருந்த கண்களே, அடுத்த வீட்டு பெண் என்ற திரைப்படத்தில் கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, மேலும் மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, ரோஜா மலரே ராஜகுமாரி போன்ற மனதை உருக்கும் பாடல்களை பாடி அழியா புகழ் பெற்றார்.
பி. சுசிலா, ஜானகி, பானுமதி, எல்.ஆர். ஈஸ்வரி, லதா மங்கேஷ்கர் போன்றவர்களுடன் இணைந்து பாடியுள்ள இவர் தொடர்ந்து எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெமினி, நாகேஷ் போன்ற தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்களுக்கு பின்னணி குரலில் பாடியுள்ளார். கர்நாடக இசை மட்டுமல்லாமல் இந்துஸ்தானி இசையிலும் வட இந்திய பாடகருக்கு நிகராக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய இவர் தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம் என பல மொழிகளில் பாடி சிறந்த பின்னணி பாடகராக முத்திரை பதித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கசல் பாடல்களை மிக அழகாக பாடுவதில் பெயர் பெற்று விளங்கினார். சினிமாவில் இவருடைய கலைச்சேவையை பாராட்டி தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. கர்நாடக அரசின் மதிப்புமிக்க கன்னட ராஜ்யோத்சவா விருது வழங்கப்பட்டது. டாக்டர் ராஜ்குமார் சௌஹார்தா விருது மற்றும் கேரள அரசின் விருதும் வழங்கப்பட்டது. தன்னுடைய வித்தியாசமான குரலால் இசை ரசிகர்களை தன்வசப்படுத்திய பின்னணி பாடகர் பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் தன்னுடைய 82வது வயதில் சென்னையில் காலமானார். அவருடைய உயிர் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் இசை நெஞ்சங்களின் மனதில் இன்றும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.